எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமது. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை, தட்சணாயனம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். சுபமுகூர்த்தம் இன்றைய நாளில். சுபமுகூர்த்தம் இன்றைய நாளில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாளாக கூட இந்த நாளில் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. மாலை நல்ல நேரம் 3 மணி 15 நிமிடம் முதல் 4 மணி 15 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடம் முதல் 11 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 1 மணி 30 நிமிடம் முதல் 2 மணி வரை. ராகு காலம் 4 மணி 30 நிமிடம் முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய திதி 4 மணி 28 நிமிடம் வரை தசமி, பின்பு ஏகாதசி திதி. இன்றைய யோகம் சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் 4 மணி 22 நிமிடம் வரை கரசை, பின்பு வனிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம், சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சகத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சந்திரன் சேர்க்கை. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திர நாள்ல ஒரு பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது சிறந்த ஒரு பலனை அடைய முடியும். புரியுதுங்களா? அதுவும் இல்லாம இன்னொரு படி மேல ராமர் வழிபாடு, அதுவும் இன்னும் சிறப்பு தரும். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுவும் இன்னைக்கு தசமி. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தசமி தீதியில குலதெய்வ வழிபாடு போனாங்கன்னா 5ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ குரு அங்க அதிசாரம் பெற்று இருக்கிறார். வரத்தை வாங்கி கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு ஒரு குட் டைமிங் மீனராசிக்காரங்களுக்கு. இதை பயன்படுத்தினாவே சிறப்பா வந்துடும். ஓகேங்களா? ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். எல்லையில்லா ஆனந்தம். அதாவது எந்த விஷயத்தை எடுத்தாலுமே தடை தாமதம் என்று இருந்ததை சகல விதமான வேலைகளிலும் வெற்றி அடையக்கூடிய உயர்வை நோக்கி நீங்கள் பயணப்படக்கூடிய நேரம் இது. சுணங்க வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி உங்களுக்கு காலடியில் இருக்கு. கதவின் முன்னால் இருக்கிறது. கதவை திற, அனைத்தும் உங்களிடம் வந்து சேரும். வெற்றி நிச்சயம் உள்ள ஒரு நாள் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் ஓய்வை மனம் விரும்பும். ஆனா ஓய்வு எடுக்க முடியாது. வேலையில் இன்று அதிகம் உண்டு. கவனக்குறைவான எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீங்க. துணிந்து வெற்றியடை போடுவதற்கான வாய்ப்புகள் உங்கள் வாசலில் இருக்கிறது. வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் பாத்தீங்கன்னா வரவை நோக்கி பயணம். வரவு வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இந்த நாள் அதற்கெல்லாம் வழிவிடுகிறது. சாதாரணமான பயணம் அல்ல, வெற்றி பயணமாக மாறுவதற்கான நாளாகவும் இன்று இருக்கிறது. உங்கள் பயணத்தை விரைந்து செயல்படுத்தி விரைந்து செலுத்துக, வெற்றி பெறுக. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் முன்பிருந்த பிரச்சனைகள் தீர்ந்து தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து நிற்கும். அது கடகத்துக்கு மட்டுமா இப்படி அப்படின்னா, கடகத்திற்கு உண்டு, சுப செலவுகள் உண்டு. குரு அதிசார பயிற்சி வந்து சில நல்லது கொடுத்துருக்காரு, உங்களை வெளியே எடுத்திருக்காரு. நீங்க ஒரு பிரச்சனைல இருந்து உங்களை வந்து வெளியில எடுத்து அதை தீர்வும் கொடுத்துருக்காரு. அப்ப செலவு செய்ய வைப்பாரா இல்லையா? செலவு செய்யுங்க. அதெல்லாம் உனக்கு செலவு செய்ய பொருளாதாரம் உங்களை வந்து சேரும். வீண் செலவு செய்யக்கூடாது. தேவையான செலவுகள் செய்து மகிழுங்கள்.
சிம்மராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள். ஆனா சந்திராஷ்டிரமம் ஆரம்பம். என்ன செய்யலாம் அப்படின்னா, இது தேவை, அர்ஜென்ட், இது செய்யணும், அப்படி செய்யுங்க. தேவையில்லாத விஷயத்துல போய் செய்யாது. இதுதான் ஒரு பெரிய விஷயம். சுகமான அமைப்பு தான், நல்ல விஷயம்தான். ஆனா வந்து நமக்கு ஒரு தடை இருக்குமா, தடையை மதிக்கணும். மதிச்சாதான் நம்ம அந்த தடையிலிருந்து வெளிவர வழி அது கொடுக்கும். புரியுதுங்களா? சந்திராஷ்டிரமம் இருக்குது, உங்கள் அன்றாட பணிகளை செய்து வாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக மாறும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மனதில் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை, எச்சரிக்கையாக இருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. துலாம் ராசி நேர்களே, இந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறது. இந்த நாள் வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டத்துக்கு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெற்று வெற்றி களிப்போடு இருக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி தரக்கூடிய அமைப்புகள்ல இருந்து வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற அமைப்புக்குள்ள போங்க, ஜெயிச்சிருவீங்க. இந்த நாள் சிறப்பான நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சில சேர்க்கைகளால நன்மை, நண்பர்கள், புரியுதுங்களா? அதனால நன்மைகள் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாள் தனுசுவுக்கு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் எதுவுமே பொறுமையா செய்யணும், எதுவுமே நிதானமா செய்யணும். நான் உட்காந்த இடத்துலயே உட்காந்துருப்பேன், எனக்கு எல்லாம் எடுத்து வந்து கொடுங்கன்னு நடக்காது. எந்திரிச்சு நடங்க, எல்லா வேலையும் நீங்க பயன்படுத்துங்க. அப்பதான் நீங்க வெற்றி பெறவே முடியும். இந்த நாள் அதை சுட்டி காட்டுகிறது. பொறுமையோடு இருக்கிறது வேற விஷயம் இல்லை, ஒரு செயலை செய்து வெற்றி பெறுவதுதான் இங்க வேலை. செயலை செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான். கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே. நம்ம ஓடியாச்சு, ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எல்லா கீரையும் மாத்தி உடனே போயிடக்கூடாது. நிதானத்தோட பயணம் பண்ணா அந்த பயணம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை பயணமும் சரி, வண்டி பயணமும் சரி, கவனம் இல்லாமல் இருந்தால் ஒரு க்ஷணத்தில் நம்ம கீழே இருப்போம். புரியுதுங்களா? இப்போதைக்கு தேவை கவனம். ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்லணும்னா என்ன பண்ணும், அந்த இடத்தை நோக்கி கவனமா பயணம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாளாக இருந்தாலும் சந்திரன் சனி சேர்க்கைங்கிறது ஒரு வகையில் ஒரு ஒவ்வா கூட்டணி மாதிரிதான். எத்தனை முறை நட்பா இருந்தாலும் எது மாதிரி இருந்தாலும் இன்னும் பல சோம்பல்கள் வரும், இன்னும் பல சோம்பல்கள் உங்களை அண்டும். இது வேணாம், நான் இன்னைக்கு எழுந்திரிச்சிருக்கணும், இன்னைக்கு வேலை செய்யணும், நான் உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உழைக்க முடியும். மனக்குழப்பம் வந்து நீங்கும். இதுல மட்டும் கொஞ்சம் குழப்பம் இல்லாம இருக்கணும்ன்றது தான் என்னோட வேண்டுகோள். இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு தனதானியத்தையும் பொருளாதாரத்தையும் மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்த்துக்கள்.